வெல்கம் பேக் டு our சேனல் ஈவி சேலஞ்ச் ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பெயிண்ட் வித் மீ பார்ட் 2. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பெயிண்டிங் கத்துக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வழக்கம் போல நம்ம பிரஷ் கழுவிட்டு நம்மளோட பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் பார்டர் ரெட் கலர்ல அடிக்க போறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஷீட்டாவே நான் எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் நான் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்க போறேன். இதுதான் நம்ம பார்டர் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, நம்ம இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல நம்ம இந்த சைட்ஸில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ரெட் கலரில் பார்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய பெயிண்டிங்குள்ளால போயிடலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் ப்ரஷ் கழுவிக்கலாம். ப்ரஷ் கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு நைட் மாதிரி தான் ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இது நாங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்து இந்த ஃபுல் அப்பியன்ஸ் ஒயிட்டே நம்ம ஷேட் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஃபுல் ஷீட்லேயுமே ஒயிட் போட்டு தான் எடுத்துக்க போகிறோம். ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த தான் ஒயிட் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதே போல் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம லைட் ப்ளூ மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ எடுத்துக்கலாம். ப்ளூ எடுத்து இந்த ஒயிட் கோட்டிங் மேலே அப்ளை பண்ணாலே நமக்கு அந்த ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் ஆல்ரெடி ஒயிட் கோட்டிங் அடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லா சைட்லையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ப்ளூவோடைய ஒயிட் லைட் ப்ளூ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ நல்லா ஃபுல்லாகவே ப்ளூ கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு மூன் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ப்ளூ பெயிண்டிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை கழுவி எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ப்ளூ அதிலே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மூன் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஒயிட் தேவை. ஸோ அந்த ஒயிட் எடுத்து அழகாக ப்ரௌன் பிக்மெண்ட்டாக நம்ம போட்டு இதுக்குள்ளே இப்படி ஷேட் பண்ணிக்கலாம். மூணு நமக்கு பியூட்டிஃபுல்லாக வரணும். ஸோ நம்ம பார்த்து நிதானமாக பொறுமையாக பண்ணணும். இது டல்லாக தெரிகிறதுனால நம்ம இன்னொரு கோட்டிங் போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா டார்க்கிஷாக தெரியும் மூணு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்ம பிளாக் வச்சு இதில் ஒரு ட்ரீ மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஓகே, நம்ம வரையலாம். ஸோ பிளாக் பெயிண்டில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பிளாக் ட்ரீ நம்ம அதோட பிரான்ச்சஸ் தான் இப்படி வரைகிறோம். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஷார்ட் பிரான்ச் ஒன்று, லாங் பிரான்ச் ஒன்று, கொஞ்சம் தின்ன, கொஞ்சம் பெருசாக ஒன்று. இந்த மாதிரி ட்ரீ ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதில் நம்ம பிளாக் கலர்லேயே லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம். பிக்மெண்ட்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீவ்ஸ் அதிலே ட்ரா பண்ணுங்கள். அது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் தரும். இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். பிளாக்ல அந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம அழகாக லீவ்ஸ் மாதிரி இந்த பிளாக் கலரில் ட்ரா பண்ண போகிறோம்.
சூப்பராக இருக்குது நமக்கு. இதே மாதிரி ட்ரீ ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் லைட்டாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டுருவோம். அதுக்காக மறுபடியும் பிளாக் போட்டு இந்த பிக்மெண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பிரிக்ஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த சைடில் ஒரு பிரிக்ஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு லைன் போட்டுப்போம். ஸோ இங்கே அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிட்வீனில் நம்ம வந்து பண்ணப்போம். இந்த மாதிரி பிட்வீனில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு அழகான காம்பவுண்ட் கூட ரெடி ஆகிடுச்சு. இது வேணும்னா இதில் லைட்டாக டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஷேடிங் கொடுத்துருக்கேன். அப்போ கொஞ்சம் பார்க்க டிஃபிகல்ட்டாக சூப்பராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு ஒன்று விட்டு ஒன்று ஷேடிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஷேடிங் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஷேடிங் கொடுக்காம கூட வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை நான் ஒரே ஒரு க்ரோ மட்டும் ஒன்று வரைய போகிறேன். பெயிண்ட் எடுக்கிறேன். ஒரே ஒரு க்ரோ வராது நைட்டில், ஸோ பேட் அதனால வச்சு. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.